ஃபெஸ்டிவல் சீசனை உங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட கொண்டாடுங்க. சுப்ரீம் மொபைல்ஸ் இன் தீபாவளி சூப்பர் சேல்ஸ். ஸ்மார்ட் போன் வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. Ariza shirts and trousers. இந்த புல்லிங் கேங் ஆக்சுவலா வந்து வேற ஒரு பேர் வைக்கல. அவங்களுக்கு தெரியல 60 கேமரா இருக்கு. அவங்களுக்கு தெரியலையோ அவங்க தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றேன்னு தெரியல. 60 கேமரா இருக்கு, இவ்வளவு கோடி ஜனங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க என்ன வாட் ஐ அண்டர்ஸ்டுட் அவங்களோட கான்வர்சேஷன் எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 1 ஹவர்ல எவ்வளவு காமிக்க முடியும். பட் அஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் உங்களுக்கு அவங்க பிரேக் டவுன் ஆகி அழுகும் போது நம்மளுக்கு இருக்கும்ல, இந்த டைம்ல பிரேக் டவுன் ஆக வேண்டாமே அப்படின்னு நீங்க அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாலுமே ஏதோ ஒரு டைம்ல பிரேக் டவுன் ஆகுறாங்கல்ல. நம்ம ஆக்சுவலா வந்து லாஸ்ட் வந்து 3 வீக்ஸாவே வண்டியில டீசல் போட்டு வந்து எவ்ரி வீக்கெண்ட் வி ஆர் ரெடி டு கோ அண்ட் பிக் அப். ஏன்னா நமக்கு வந்து அவங்களும் வந்து வின் பண்ணோம், இந்த மாதிரி இஷ்யூ கிரியேட் பண்ணணும் நல்லா அந்த மோட்டோர்ல எல்லாம் போகல. பிரதீப் கரெக்ட்னு வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் சோசியல் மீடியால சொல்லல. யாருமே வந்து பிரதீப் கரெக்ட்னு வந்து பண்ணது கரெக்ட்னு சொன்னது இல்ல. பிரதீப்பை வெளியில அனுப்புன அந்த ரீசன் தப்புன்னு தான் சொல்றாங்க எல்லாரும். ஏன்னா நேற்றுக்கு எபிசோட் எல்லாம் பார்த்தா வந்து உமன் கார்டு விட்டு மென் கார்டு எங்க கிடைக்கும் தேட வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஆபாசமா பேசினா வந்து தான் தப்பு, ஜோக்கா பேசினா தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. வேற ஆளுங்க பேசினா அது ஆபாசமா இருக்கு, இவங்க பேசினா அது ஜோக்கு. அவங்களுக்கு ரியலா வந்து தெரியல. இது ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜனங்களை வேற யாரை விட முட்டாளாக்கலாம், ஜனங்களே முட்டாளாக்க முடியாதுன்னு உள்ளது அவங்களுக்கு வந்து கரெக்டா அது வந்து மண்டையில ஏறலன்னு நினைக்கிறேன். நேத்து உங்களுக்கு எதனா டிசப்பாயிண்டிங் அந்த மொமெண்ட் எதனா இருந்ததா சார்? இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி எதனா இருந்துச்சு? இப்படி ஆளுங்க இருக்குதுன்னு நினைக்கும் போதே டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. பிக் பாஸையும் என்டையர் பிக் பாஸ் வியூவர்ஸையும் வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. இப்ப நிக்சன் என்ன சொல்றாரு, நான் ஃபன்னா தான் சொன்னேன், நான் வந்து உள்ள இன்டென்ஷனோட எல்லாம் சொல்லணும்னு இவங்க வினிஷாக்காக நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேம் கேட்டிருப்பாங்க. இல்ல ஜெனரலி இந்த புல்லிங் கேங்கும் அவங்களோட அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து புல்லிங் கேங்கும் இவங்கள்ட்ட அசிஸ்டன்ஸ் கொஸ்டின் கேட்காது, அசிஸ்டன்ஸும் வந்து புல்லிங் கேங்க மீறி ஒன்றும் பண்ணாது. இதுல வந்து ஐ திங்க் வினுஷா இன்னைக்கு காலில் வந்து போஸ்ட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க சாரி கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ ஒன் சைடு தானே, இப்ப நிக்சன் எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும்தான் இவங்களால வந்து கேட்க முடியுது, வினுஷாவோட சைடு கேட்க முடியல. அது ஒரு கரெக்டா வீக்கெண்ட்ல வந்து கமலஹாசன் சார் ஏதாவது வந்து இந்த வினிஷாவோட போஸ்டோ கருத்தோ வந்து எடுத்து சொன்னா வந்து உள்ள இருக்கவங்களுக்கு தெரியும். சரி, இப்ப இதுல என்னன்னா, இப்போ மாயா வந்து கிளியராவே சொல்லிட்டாங்க, பிரதீபால நான் பாதிக்கப்படல. இப்போ நிக்சன் விஷயத்துல வந்து அவர் ஒரு பொண்ணை வந்து ஸ்ட்ரக்சர் ஒரு அக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் முதல் கொண்டு அவர் இப்படி எல்லாம் பண்ணி காட்டுறாரு. இல்ல அதானே சொல்றாங்க, அதுதான் மெயின் இஷ்யூவே. இது உமன் கார்டு இஷ்யூவே கிடையாது. இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் பிரதீப் வெளியில பண்ணதுக்காக பண்ண ஒரு திட்டம். அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல தான் நேற்றுக்கு எல்லாரும் சொல்லியாச்சு இல்ல, விஷ்ணு நிக்சன் எல்லாம் சொல்லியாச்சு இல்ல, மீட்டிங் பண்ணாங்க. ஆனா வந்து அதுல வந்து கூல் சுரேஷ் இஷ்யூ மட்டும்தான் வந்து பேசினாங்க. இது எப்போ வந்து உமன் கார்டு ஆயிடுச்சுன்னு வந்து உமன் கார்டை பண்ணதே இவங்க புல்லிங் கேங் தான். இன்னைக்கு கரெக்டா திருப்பி போடுறாங்க வந்து கமலஹாசன் சார் தான் வந்து உமன் கார்டுன்னு சொன்னதே கமலஹாசன் சார் தான், இவன் கிடையாதுன்னு கரெக்டா திருப்பி போடுறாங்க. அதான் they are making a mockery, they are making a mockery of the show, they are making a mockery of Kamalhaasan sir, they are making a mockery of 60 cameras, they are making a mockery of the audience. நம்ம ஒரு டைப் ஆஃப் திமிரு வந்து பார்த்திருக்கு வந்து நம்ம பிரதீப்ல, நான் இப்படிதான் இருப்பேன், நான் பண்ண முடியாது. அது வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த கண்டஸ்டன்ட் தான் இருந்தது. இவங்க வந்து இந்த ஹோல் வேர்ல்டு பண்ணிட்டு இருக்காது. சார் இந்த வீக் கமலஹாசன் சார் இதை அட்ரஸ் பண்ணுவாரா சார்? இது வந்து அட்ரஸ் பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா வந்து கண்டிப்பா கேள்வி வரும். நாமினேஷனோட வந்து ரீசனும் இவ்வளவு பெரிய சண்டை இந்த வாரம் நடந்திருக்கு. மெயின் ஒரு இஷ்யூவே இதுதான். அந்த சண்டை நடந்ததும் இதுதான். அப்புறம் வந்து டெமோக்ரஸி வேர்டு எல்லாம் பெரிய வேர்டு. கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வந்து ஓட்டு போடுறது டெமோக்ரஸி கிடையாது. அப்படின்னா வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்சவரை கொஞ்சம் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா ஒரு சீசன் 8 சீசன் 9 எல்லாம் வரும்போது கேப்டன் தேவையில்லை. ஏன்னா கேப்டனே சொல்றேன் நான் பயஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு, and there is nothing they are doing. இப்ப நிறைய இடத்துல மாயா வந்து விசித்ரா மேம் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து பிரதீபை பார்த்தோம். பிரதீப் கொஞ்சம் ரூடா பேசுறாங்க.
வந்து ரிப்பெண்டிங் இல்ல. இது இது ஒரு இஷ்யூ ஆஃப் அ பிராட் அப் தான். அந்த சைல்ட்ஹுட் பேட் சைல்ட்ஹுட்னால வந்த ஒரு இஷ்யூ தான் நான் நினைக்கிறேன். சிமிலர்லி பார்த்தா ஜோவிகாவும் ஐ ஃபீல் ஒரு பேட் சைல்ட்ஹுட்னால தான். ஷி இஸ் a குட் கேர்ள்னால வந்து எல்டர்ஸ்ல மதிக்காத பேசுறது வந்து தான் எனக்கு தெரியுது. இந்த பிக் பாஸ் முன்னாடி மாயா எப்படி இருந்தோம்னு வந்து இப்ப நிறைய வருது சோசியல் மீடியால. அத வச்சு பார்த்தா கரெக்ட் தான். அவங்க பேசுறதுல வந்து ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஆளுங்க வந்து அப்படிதான் பேசுவாங்க. ஒரு பொண்ணை பத்தி அவன் தப்பா கமெண்ட் பண்றான், பட் அதை அவங்களால எடுத்துக்க முடியல. என்ன அழகா இருக்கான்னு சொல்றான்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்றாங்க. இது வெரி கிளியர். நம்ம வந்து ஐ டோன்ட் நோ எவ்வளவு வந்து நீங்க வந்து அந்த 24/7 பாக்குறேன்னு தெரியல. அந்த 24/7 பார்த்தனா இந்த புல்லிங் கேங்கோட பிளானிங் கம்ப்ளீட்டா தெரியும். இந்த டூத் பிரஷ் கொடுக்காதது வந்து ஆக்சுவலி பிளான்டு ப்ரீவியஸ் டே. இவங்க வந்து மில்க் அந்த கிராசரி வந்து சொல்றாங்க, தப்பு சொல்றாங்க அர்ச்சனாவை. ஆனா அந்த பில்லு கொடுக்கல. ஏன் பில் கொடுக்கல? பில் காமிச்சுன்னா வந்து ஆக்சுவலா வந்து மேக்சிமம் திங்ஸ் வந்து அர்ச்சனை எடுத்த மாதிரி தான் இருக்கும் கம்ப்ளீட்டா. அதுதான் வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரும்போதே ஐ திங்க் ஜோவிகா டோல்டு இந்த பில்லு காமிச்சுன்னா அந்த மானம் போயிடுச்சு. இதெல்லாம் பிளானிங்கோட தான் பண்றாங்க. சோ அவங்க வந்து அந்த பிக் பாஸோட ரூலு எல்லாரையும் ஏமாத்திட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கை இருக்குல்ல அதுலயே தேய்ச்சிக்கலாம்னா வந்து இவங்க கரெக்டா தான் சொன்னாங்க. வந்து அந்த தினேஷ் கையில இருக்குல்ல பத்த வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து என்டையர் திங் வந்து இவங்க வந்து 100 days கழிச்சு வெளியில வந்து எப்படி இவங்களே வந்து இந்த மண்ணு தலையில அள்ளி போட்டிக்க மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. சரி, அர்ச்சனாவோட கேம் எப்படி பாக்குறேன்? ஸ்ட்ரைட் டு தி ஃபேஸ் அடிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க இத மறைச்சு பேசணும் இல்ல ஒளிச்சு பேசணும்னா இல்ல. ஜெயிக்கணும்னு மட்டும் அத இது எடுக்கணும்னு மட்டும் ஒரு இன்டென்ஷனோட வராத ஒரு 2-3 பேரு சொன்னா அதுல வந்து விச்சு இருக்கு, அர்ச்சனா இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு பயம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் வந்து இந்த எவிக்ஷன் ஆனா வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுல போயிடலாம், நம்ம வீடு இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கு, பசங்க இருக்கு, நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல இந்த மத்தவங்க பயம் கண்ணுக்கு தெரியுது இல்ல வந்து ஐயோ என்ன எவிக் பண்ணா நான் கார் எப்படி வாங்குவேன், நான் மூவி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவேன் உள்ளது வந்து பயம் இருக்கும்போது தான் அந்த மாதிரி பண்றாங்க. கோ டு அன் எனி எக்ஸ்டென்ட். இவங்க வந்து இந்த ஒரு உமன் கார்டு ரைஸ் பண்ணி பிரதீகா அனுப்புனா அதுலயே சீரியஸ் இஷ்யூ வந்து நேற்றுக்கு வெளியில வந்திருக்கு. மென் கார்டுல வந்து கண்டிப்பா அனுப்பல அவங்கள வெளியில. உமன் சேஃப்டின்னு சொல்லும் போது மென் சேஃப்டி முக்கியம் தானே. இங்க வந்து பாடி ஷேப்பிங் பண்ணலாம், அண்டர் கார்மெண்ட்ஸ் எடுத்து வந்து மாஸ்கா போட்டுக்கோன்னு சொல்லலாம், எது வேணா பண்ணலாம், அது தப்பு இல்ல. டபுள் மீனிங்கிலே தான் பேசுறாங்க ஃபுல்லா. ஆர்ஜே பிராவோ வந்து என்ன மேல கீழே ஒரு மாதிரி பாக்குறான், இப்ப தினேஷ் என்ன ஒரு மாதிரி பாக்குறாரு. அந்த உமன் சேஃப்டியை வந்து ஒரு டூலா யூஸ் பண்றாங்க சார். பிரதீப் இருந்ததுன்னா நமக்கு வந்து வின் பண்றது கஷ்டம். அதனால கொஞ்சம் முட்டாளுங்களை வந்து புல்லிங் கேங்கா சேர்த்து பண்றாங்க. ஐஷோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட போஸ்டர் ரெகுலரா போட்டுட்டே இருந்தாங்க. இப்போ 1 வீக்கா போஸ்டர் காணோம், கமெண்ட்ஸ் டர்ன் ஆஃப் பண்ணிருக்காங்க. இப்ப ஏன்னா அவங்க ஒரு கனவு கூட அமைச்சிருப்பாங்கல்ல சார். இப்ப பொண்ணை வந்து நம்ம ஒரு மீடியா ஃபீல்ட்லயோ இல்ல சினிமாலயோ நல்லா வரணும் அப்படின்னு அவங்க ஒரு எஃபர்ட் போட்டு அமைச்சிருக்காங்க. பட் இங்க அவங்களோட கேம் பிளே மாறும்போது அவங்களுக்கு எவ்வளவு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும் சார் அந்த பேரண்ட். இது வந்து ஒரு கேம் பிளேயால வந்து எடுக்கவே முடியாது, கன்சிடரே பண்ண முடியாது. அது இல்லைன்னா வந்து கம்பெனி வந்து நான் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சொல்லியிருக்க கூடாது, என் அப்பா அம்மா வந்து சண்டை போட்டுதான் என்ன அனுப்புனது, ஹோல் ஃபேமிலி சண்டை போட்டுதான் என்ன அனுப்புனது, இதெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. இதெல்லாம் சொன்னதுனால ஜனங்களுக்கு தெரியுது அவங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு வந்து சப்போர்ட் பண்றாங்க கண்டஸ்டன்ட் வந்து நல்லா தெரியுது. ஐஸ்வர்யா வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை வரும்போது என் அம்மா அப்பா பாக்குறாங்க வெளியில இருந்து. டெய்லி பண்ண கூத்து வந்து அம்மா அப்பா பாக்கலையோ, கேட்டது வரை அந்த பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பர்சனலா தெரியாது, எனக்கு கேட்டது வரை வந்து சச் லவ்லி பேரண்ட்ஸா இருக்கும்னு எனக்கு நான் நினைக்கிறேன். அவ்வளவு வந்து ஃபுல் ஃபேமிலிய பகைச்சு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில இருந்து டாக்டரோட ஒரு கனவுக்காக சப்போர்ட் பண்ணி அனுப்ப வந்து பேரண்ட்ஸை வந்து சல்யூட் பண்ணும். நான் ரியலி ஏன்னா எனக்கே கோபம் வருது. I hope health wise they are all right and I wish லவ் பண்ணும்போது வந்து லவ் கண்ணை மறைக்கும்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச மேட்டர் தான், நம்ம எல்லாருக்கும் அது வந்து ஆயிருக்கு. ஆனா வந்து இது லவ் வந்து காலிலே இருக்கு, அதுதான் பிரச்சனை.
கால் விட்டு மேலே வரல, ஷூல கால்ல தான் இருக்கு. ஒரு பிரச்சனை வந்த போது சப்போர்ட் பண்ணாதவங்க லைஃப் லாங் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க? ட்ரூ சார். அவ கூட இருந்து இன்னொரு பொண்ணை பத்தி பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன கலாச்சாரமோ என்ன கல்ச்சரோ தெரியல. ஓகே. சோ வந்து நிக்சன் ஆஸ் வெல் as ஐஷுவை வந்து ஐ வுட் சே நேத்து இஷ்யூல வந்து ஈக்குவல் பார்ட்னர் ஆஃப் த கிரைம். ஐஷுட்ட தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கு. இனி ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஐஷு அட்லீஸ்ட் சொல்லாம, அது ஒரு பொம்பளை தானே, ஈ கேட்டல் அந்த மாதிரி தப்பா பேசாதரான்னு சொல்லல. அவங்க என்ஜாய் பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் கண்டென்ட் கிடையாது, இதெல்லாம் கேரக்டர். சார் இப்ப என்னன்னா ஒரு பொண்ணுக்கு இஷ்யூ நடக்கும்போது உள்ள இருக்க மேல் கண்டஸ்டன்ஸ் வந்து எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க. எனக்கு தினேஷ் மட்டும் தான் வாய்ஸ் அவுட் பண்றாரு ஒரு வாட்டியுமே. வந்து ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரே ஒரு ஆம்பளை இருக்கிற மாதிரி தினேஷ வந்து அவங்கதான் ஆம்பளையா இருக்காங்க அதுல. அதனாலதானே சொல்றேன் இவன் ஆம்பளை இல்லையோ என்னுள்ள ஒரு கேள்வி வந்தது. புரியுது. ஜோவிகா சொன்ன கமெண்ட். இந்த புள்ளி கேங்க வந்து அடங்கி போகாதவங்க எல்லாம் ஆம்பளை கிடையாது. அவங்க வந்து கேட்கற கமெண்ட் எல்லாம் வாங்கி சிரிச்சு அவங்க வந்து கட்டி வாங்கி வந்து மாஸ்கா போட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து ஆம்பளைங்க. அவங்க அப்போஸ் பண்ணி பேசினா ஆம்பளை இல்ல. நம்ம ஒரு ரேங்கிங் கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்பர் 1 ரேங்கிங்ல தினேஷ் தான் இருக்கும். செகண்ட் பார்த்தோம்னா வேணும்னா விஷ்ணு சொல்லலாம். இவன் கூல் சுரேஷ் கூட பயங்கர வேவரி. இவங்க பேசினா இப்படி பேசுவாங்க, அங்க போய் பேசினா அப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி கமல்ஹாசன் கூப்பிட்டு வந்து பேசினா வந்து கம்முன்னு இருப்பாங்க. நீங்க சொன்னது டு அன் எக்ஸ்டென்ட் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு உமன் இஷ்யூ, உமன் கார்டு இஷ்யூ இருந்துன்னா ஏன் வந்து பூர்ணிமா கேப்டன்சில தானே இருந்தது. கேப்டனுக்கே நடந்திருக்கு. முன்னாடி கூட சொல்ல வேண்டாம், கேப்டன் வந்து சொல்லாம என்ன கன்வென்ஷன் ரூம் கூப்பிடுங்க, எனக்கு பர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும், சம்திங் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போய் சொல்லிருக்கலாமே. இப்ப நேற்று சொல்றாங்க நம்ம கொடுக்கல உமன் கார்டு, கமல்ஹாசன் சாரை தானே கொடுத்தேன்னு சொல்றாங்க. தே ஆர் மேக்கிங் அ மாக்கரி ஆஃப் த என்டையர் சிஸ்டம், என்டையர் பீப்புள். நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்ச வர கொஞ்சம் இவங்களுக்கு இப்ப நேத்துல இருந்து கொஞ்சம் பயம் தெரியுது கண்ணுல. நேத்துல இருந்து இந்த புல்லிங் கேங்க்கு வந்து பயம் தெரியுது கண்ணுல. நெக்ஸ்ட் வீக் இந்த புல்லிங் கேங் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். பூர்ணிமா வில் கோ திஸ் வீக். எனக்கு தெரிஞ்ச வர ஐஷு இஸ் செகண்ட். ஐ திங்க் பூர்ணிமா வில் கோ திஸ் வீக்னு எனக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன். அந்த ஹோல் 6 வீக்ஸ் பார்த்தோம்னா வந்து பூர்ணிமா வந்து ஹோல் 6 வீக்ஸ் பாய்சனஸா இருந்திருக்கு. சார் இப்ப இந்த மென்டல் ஹெல்த் இருக்குல்ல சார், இப்ப என்னன்னா இப்போ விசித்ரா மேமுக்கும் இருக்கட்டும் இல்ல அர்ச்சனாக்குமே இருக்கட்டும், ஒரு 6 பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை அப்படியே போய் ஃபோர்ஸா கத்துறதா இருக்கட்டும். இல்ல பூர்ணிமா வந்த போது ஒரு பிக் பாஸ் ஷோ ஏதோ ஒரு பயங்கரமா நம்மளை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, நம்ம பயங்கரமா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு வந்தது. அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷனும் ரியாலிட்டியும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்தது. அதனால அவங்களுக்கு அது காப் அப் பண்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்புறம் விச்சு இஸ் a வெரி ஸ்ட்ராங் லேடி. அவங்க கண்ணுல இருந்து டியர்ஸ்னா வந்து பார்த்தோம்னா வந்து ஃபேமிலி பசங்க வந்து அவங்க வந்து ரொம்ப இமோஷனல். இந்த மேட்டர்ல வந்து அவங்க வந்து ஐ திங்க் எஸ்டர்டே ஆர் சம்திங் ஷி ஹேவ் ஷெட் டியர்ஸ். அது பார்த்து நம்ம பசங்களை சொல்லியாச்சு, வாப்பா நம்ம வந்து வண்டி எடுத்து கூட்டிட்டு வந்துடலாம் சொல்லி. அது வந்து ஈவன் we were also little tensed. ஏன்னா வந்து இந்த மாதிரி இஷ்யூல வந்து எல்லாம் she will not shed tears. மாயா இன்னும் எத்தனை வீக் சஸ்டெயின் ஆவாங்கன்றது மட்டும் சொல்லிடுங்க. மாயா இன்னும் எத்தனை வீக் சஸ்டெயின் பண்ணுவாங்க பிக் பாஸ்ல? டிஆர்பி வேணும்ல, யாராவது ஒரு ஆளு வந்து வேணும்ல. இல்ல அப்ப ஃபைனலிஸ்டா சார் மாயா? எல்லா நல்லவங்களையும் வச்சிட்டு இருந்தா வந்து பிக் பாஸ் ஓடாதுல்ல. இப்போ வந்து லாஸ்ட் 1 வீக் தான் ஹையஸ்ட் வியூவர்ஷிப் நினைக்கிறேன் பிக் பாஸுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சி நடந்தா தானே டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு வேலை, எனக்கு வேலை, நம்ம வேலையை இன்க்ரீஸ் பண்றதுக்காவது யாராவது இருக்கணும்ல. இந்த ஃபெஸ்டிவல் சீசனை உங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட கொண்டாடுங்க. சுப்ரீம் மொபைல்ஸ் இன் தீபாவளி சூப்பர் சேல்ஸ். ஸ்மார்ட் போன் வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. Ariza shirts and trousers.